ஓகே ஃபைனா. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to create what ஒர்க் ஸ்டேஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் ஸ்டேஷன்ன்றது நான் EC2 போயிட்டு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸை தான் என்னுடைய ஒர்க் ஸ்டேஷனை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? So I am going to launch instance. So launch instance. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, என்னோட கிட் கிளையண்ட் மிஷினா, கிளையண்ட் மிஷின் தானே, என்ன ஓஎஸ்னா அமேசான் லினக்ஸ் ஓஎஸ் எடுத்துக்கிறேன். 2023 EMI எடுத்துக்காதீங்க, இன்னும் அது அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, கொஞ்சம் பக்ஸ் இருக்குது. ஸோ 2 EMI இருக்கு இல்லையா, ஃபில்டர் எலிஜிபிள் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. T.micro is fine for me. ஓகே, எங்கிட்ட இருக்குன்னு கீ பேர் இருக்கு. ஸோ 12 பிபிக்குன்னு சொல்லி அதை எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு ஏதாச்சும் போர்ட் நம்பர் தேவையா, போர்ட் நம்பர் தேவையா, தேவையில்லை. ஏன்னா அவன் தான் கிட் ஹப்னு சொல்லி ரன் பண்ணிட்டு இருக்கானே, கரெக்டா? ஓகே, தனியா ஒரு அப்ளிகேஷன் சொல்லி அவன் ரன் பண்ணிட்டு இருக்கான் கிட் ஹப்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா? இதுதான் ஒர்க் ஸ்டேஷன். இதுக்கு எந்த ஒரு ரெக்யர்மெண்ட்லாம் தேவை கிடையாது, எஸ்ஹெச் மட்டும் இருந்தாலே போதும். இந்த சர்வருக்குள்ள போயிட்டு நம்ம பண்ணி கோட் எழுதி நம்ம என்ன பண்ண போறோம், மேற்கொண்டு புஷ் பண்ணிட்டு இருக்க போறோம். தட்ஸ் இட். இப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி இதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆக போகுதுன்னா அப்போ அதோட போர்ட் நம்பர் ஓபன் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு போர்ட் நம்பர் தேவையில்லை, தனியாக ஓடிட்டு இருக்கு. அப்போ இது ஏதோ ஒரு மிஷின், இதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். அப்படிதான் யோசிக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், எஸ்எஸ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? வச்சுட்டு 8 GB is fine for me. I'm going to launch my instance. இந்த இன்ஸ்டன்ஸ்க்குள்ள git என்ற பேக்கேஜ் இருக்குமா? இருக்காது. git என்ற பேக்கேஜ் we need to install it. கரெக்டா? ஃபைன். So copy this IP address. குட்டிக்குள்ள போறேன். கண்டிப்பா இது 11க்கு மேல போயிடும். சரியா? ஏன்னா இன்ட்ரோ பிளஸ் கிட் எடுத்ததுனால கண்டிப்பா இட் வில் டேக் சம் டைம். மேல இருக்கா? இவ்வளவு நேரம்
So username என்ன? EC2. Very good. So if1 root user மாறிறேன். git இருக்குமா? என்ன சொல்லுது? Command not found. Then what we should do? M install git. போட்டனா எனக்கு ஒரு 44 MB க்கு ஒரு பேக்கேஜ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆக போகுது. y கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இன்ஸ்டலேஷன் ஆயிடுச்சா? இப்போ git இருக்குமா? இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா கமாண்ட்ஸ். நீங்க யூஸ் பண்ணனும்னா ஏதாச்சும் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணா சும்மா gitன்னு போட்டு ட்ரை சும்மா பாத்துக்கோங்க. சோ அதனால நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இப்போ work session has been ready. எனக்கு git-ம் pro 2.40.1 ன்னு இருக்கு. ஆனா லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் என்ன இருந்துச்சு? 4.1.0. அப்பவே நமக்கு 40.1 வந்திருக்கு. சாரி, நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றோம்னா we need to update our environment in the sense m update. இப்போ அந்த பேக்கேஜை நம்ம m installன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றோம். அந்த gitன்ற பேக்கேஜை அவன் ஒரு அந்த m ரெபாசிட்டரிக்குள்ள வச்சிருக்கான். ஓகேங்களா? அவன் எந்த வெர்ஷன் வச்சிருக்கான்னா 2.40.1 வச்சிருக்கனால தான் நம்மளுக்கு அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. அவன் லேட்டஸ்ட் பேக்கேஜ் கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க m அப்டேட் பண்ணிட்டீங்க, m அப்டேட் பண்ணியும் m install git-y போட்டு இதே வெர்ஷன் தான் வருதுன்னா அவன் என்ன பண்ணல, என்ன அர்த்தம்? 2. இந்த வெர்ஷன் பேக்கேஜை கொண்டு வரலன்னு அர்த்தம். அவன் கொண்டு வந்தான்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ண பிறகு தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வருது ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். அவன் கொண்டு வராம இருந்தாங்கன்னா இதே வெர்ஷன் தான் இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த வெர்ஷன் இருக்கு. ஃபைன். ஒர்க் ஸ்டேஷன் இஸ் ரெடி. Next what do we need to have? So since we are just நம்ம டெவலப்பர் அசியூம் பண்ணிக்கோங்க. என்னோட ஒர்க் ஸ்டேஷன் இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒர்க்கிங் டைரக்டரி கிரியேட் பண்ண சொன்னேன் இல்லையா? ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள தான் என்ன இருக்குன்னு சொன்னேன், ஒர்க்கிங் காப்பி இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? அதுக்காக இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் வந்தேன். கரெக்டா? அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? மேக் டைரக்டரி. கரெக்டா? ஸோ என்ன பண்றேன், சும்மா சாம்பிள் அப்படி சொல்லி ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ன்ற ஒர்க்கிங் டைரக்டரி இருக்கா? இப்போ சிடி சாம்பிள்குள்ள நான் என்டர் ஆயிடுறேன். பிடபிள்யூடி போட்டேன்னா எங்க இருப்பேன்? ரூட்டுக்குள்ள சாம்பிள்குள்ள இருப்பேன். கிளியர்? ஃபைனா? டன். நவ் வாட் we are going to do na, we are going to write our working copy. ஸோ அதனால பண்றேன், vi editor இருக்குல்ல, vi ன்னு போட்டு டெஸ்ட் அப்படின்ற ஒரு நேம்ல I am going to write my working copy. Done. So vi test போயிட்டு சும்மா இன்சர்ட் மோட் போயிட்டு ஃபர்ஸ்ட் லைன் சும்மா அசியூம் பண்ணிக்கோங்க, இதான் கோட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லைன் அப்படி சொல்லி ஒரு கோடை எழுதி வச்சுட்டேன். எஸ்கேப் :wq போட்டு சேவ் பண்ணிட்டேன். சேவ்னா இது வேற சேவ், அதாவது இந்த ஃபைல் எழுதி சேவ் பண்றது. அந்த கமிட்ன்றது அது வேற சேவ். இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தா எனக்கு டெஸ்ட்ன்ற ஒரு ஒர்க்கிங் காப்பி இருக்கு. கிட் இந்த ஒர்க்கிங் காப்பியை என்ன மாதிரி பாக்குது தெரிஞ்சுக்கணும்ல, கிட் இந்த ஃபைலை எப்படி பாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ git ஸ்டேட்டஸ், git இந்த ஃபைலோட ஸ்டேட்டஸை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நான். ஓகேங்களா? git ஸ்டேட்டஸ் -s போட்டீங்கன்னா ஷார்ட்கட்னு அர்த்தம், git ஸ்டேட்டஸ்னு போட்டீங்கன்னா ஃபுல் ஃபார்ம்ல காட்டுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? git இந்த ஃபைலை ஸ்டேட்டஸ் சொல்லுன்னு சொல்லி போடுறேன். போட்டு என்டர் அடிக்கிறேன். என்ன சொல்லுது? not a git repository or any of the parent directories .git. அதாவது .git என்ற ஒரு parent directory இதுக்குள்ள இல்ல. even though you have installed git என்றது என்னோட மிஷினுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க உங்க ஒர்க்கிங் டைரக்டரிக்கு பாத்தீங்களா, நீங்க எத்தனை ஒர்க்கிங் டைரக்டரியை நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள போயிட்டு அது எங்க என்ன இருக்கணும்னா, அந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள சாம்பிள் ஒர்க்கிங் டைரக்டரி வச்சிருக்கோமா, அந்த சாம்பிள் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள .git என்ற ஒரு டைரக்டரி இருக்கணும். புரியுங்களா? இப்போ ls போட்டா என்னது? ls என்னது? லிஸ்ட்னு அர்த்தம். ls -la னா என்ன அர்த்தம்?
லினக்ஸ் கமாண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, லினக்ஸ் கிளாஸ் பார்த்துருப்பீங்கல்ல, ஏன்னு அர்த்தம்? hidden files காட்டுன்னு அர்த்தம். hidden files காட்டுன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இப்போ என்கிட்ட இல்ல hidden லிஸ்ட் பண்ணாலும் பார்த்தாலும் git என்ற ரெபாசிட்டரி இல்ல, hidden files டாட் கிட் என்ற ரெபாசிட்டரி இல்ல. அப்போ எந்த ஒரு ஒர்க்கிங் டைரக்டரி வந்தாலும் நீ என்ன பண்ணணும், git இனிஷியேட் பண்ணி ஆகணும். இனிஷியேட் என்னது? சும்மா ஸ்டார்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஒர்க்கிங் டைரக்டரியில நீ என்ன பண்ணணும், git init, git இனிஷியேட் ஆகு. எதுக்குள்ள? சாம்பிள்ன்ற ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள இனிஷியேட் ஆகு அப்படின்னு சொல்ல வரேன். போட்டு என்டர் அடிச்சேன்னா ஓகே ஆயிடுச்சா? இப்போ போயிட்டு கிளியர் கொடுத்துட்டு மேலே வரேன். இப்போ பாருங்க டாட் கிட் இல்லவே இல்லை. இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்ஏன்னு போட்டா டாட் கிட்ன்னு இருக்கா? இனிஷியேட் ஆயிடுச்சு. எதுக்குள்ள இனிஷியேட் ஆயிடுச்சு? சாம்பிள்ன்ற ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள இனிஷியேட் ஆயிடுச்சு. இப்போ சிடி டாட் கிட்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் கம்ப்ளீட் கிட். இந்த கம்ப்ளீட் கிட்டுக்கான பிரான்ச்சஸ் என்ன, ஹூக்ஸ் என்ன, இது எல்லாமே பைனரிஸ் எல்லாமே டாட் கிட்ன்றதுக்குள்ள வச்சிருக்கான். ஓகேங்களா? கிட்ன்றது காமன் ஓடிட்டு இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள இது இனிஷியேட் ஆயிட்டு ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். now we can able to use the git commands சொல்ல வரேன். இப்போ இந்த ஏன் டாட் கிட்ன்றது லிடன்ல வச்சிருக்கோம்னா நம்ம டச் பண்ண கூடாது, இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? சோ நான் என்ன பண்றேன், cd டாட் டாட் கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். எங்க வந்துடுறேன்? சாம்பிள்குள்ள வந்துட்டேன். இப்போ நான் git ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தேன்ல, இப்போ ls போட்டு பார்த்தா எனக்கு டெஸ்ட்ன்ற ஒரு ஒர்க்கிங் காப்பி இருக்கு இல்லையா? இப்போ நான் git இந்த ஸ்டேட்டஸ் சொல்லு, இந்த டெஸ்ட்ன்ற ஒர்க்கிங் காப்பியோட ஸ்டேட்டஸ் சொல்லுன்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஐஃபன் எஸ் என்ன சொன்னேன்? ஷார்ட்கட்னு சொன்னா போட்டு என்டர் அடிச்சா என்ன சொல்லுது? முன்னாடி நாட் கிட் ரெபாசிட்டரி வந்துச்சு, இப்போ ஏதோ ஒன்று சொல்லுது. கரெக்டா? ஆனா என்ன சொல்லுது? கொஸ்டின் மார்க்னு போட்டுட்டு டெஸ்ட்னு சொல்லி காட்டுது. எனக்கு என்னன்னே தெரியல, கொஸ்டின் மார்க்னு சொல்லி காட்டுது. கரெக்டா? இப்போ நான் இந்த ஃபுல் ஃபார்ம்ல பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் பிரான்ச் மாஸ்டர் பிரான்ச் நோ கமிட்ஸ் எட், இது வரைக்கும் என்னமே கமிட் பண்ணல, சேவ் பண்ணல, அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கு. இது டெஸ்ட்ன்ற ஒரு ஒர்க்கிங் காப்பி வச்சிருக்க பத்தியா, அது வந்து என்னவா இருக்கு? அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கு. நீ என்ன பண்ணு, யூஸ் git add, என்ன பண்ண சொல்றான், git add என்ற கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன ஃபைல் வச்சிருக்க இந்த ஃபைலோட நேம் கொடுத்தனா இது என்ன வரும்? to include in what will be committed. அப்போ நீ கமிட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும், git அந்த ஃபைலை ட்ராக்கபிள் மோட்ல மாத்தணும். ட்ராக்கபிள் மோட்ல மாத்திட்ட பிறகு என்ன பண்ணணும், கமிட்டே பண்ண முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒர்க் செஷன் என்ன தெரியும், ஒர்க்கிங் டைரக்டரி என்ன தெரியும், ஒர்க்கிங் காப்பி என்ன தெரியும், லோக்கல் ரெபாசிட்டரி என்ன தெரியும், ரிமோட் ரெபாசிட்டரி என்ன தெரியும். கரெக்டா? கரெக்டா? அப்போ ட்ராக்கபிள் மோட்ல போகுதுன்னா எங்க போகுதுன்னு தெரியல. கரெக்டா? அதுதான் நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த டயக்ராம் காட்டவே இல்லை, இப்போ காட்டினா உங்களுக்கு புரியும்.
சார் எனக்கு எதுவுமே கேட்கவே இல்ல சார். சேம் எனக்கும் அதேதான். சாட் ஆப்ஷனும் இல்லை. அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ரைட், நான் ப்ரௌசர்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு சாட் ஆப்ஷன் எங்க இருக்குன்னு இருக்காது தெரியுமா? கேக்குதுங்க வாய்ஸ்? ஹலோ 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 சார் கேக்குது. விட்டு விட்டு கேக்குது. சார் கேக்குதுங்களா? சார் ஒரு 10. யா இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே சார். அதனால உங்களுக்கு கேட்காம போயிடுச்சு. ஓகே ஓகே சார். இது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்தாலும் யூஸ் பண்ண தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, அதனால தான் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். ஓகே சார், தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். ப்ரோ, நான் ப்ரௌசர்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இது டீம்ஸ்ல. அதுல சாட் ஆப்ஷன் எங்க இருக்குது? சாட் ஆப்ஷன் எங்க? அப்புறமா சொல்றேன். ஏற்கனவே கிளாஸ் வந்து 11 மேலே போயிடுச்சு. டயக்ராம் கூட லோட் ஆகட்டும். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? ஆன்லைன்ல ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் ப்ரோ. ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் டைரக்டரி தெரியும்னு சொன்னேன், லோக்கல் ரெபாசிட்டரி தெரியும், ரிமோட் ரெபாசிட்டரி தெரியும், கரெக்டுங்களா? அப்போ என்னோட கிட்டு இந்த நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு நிமிஷம், செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா, ஆன் பிரான்ச் மாஸ்டர் அன்ட்ராக்டு ஃபைலா இருக்கு. கிட் ஆட் பண்ணா எங்க கொண்டு போய் வைக்குதுன்னா ஸ்டேஜிங் ஏரியா ஒன்று இருக்கு. ஒரு கிட்ல நீ ஒரு ஃபைல் எழுதுறன்னு வச்சுக்கோங்களேன், அது கொண்டு போயிட்டு நீ கமிட் பண்ணணும், சேவ் பண்ணினா என்ன பண்ணி ஆகணும்? ஃபர்ஸ்ட் கிட்டால அந்த ஃபைலை ட்ராக் பண்ண முடியணும். கிட்டால அந்த ஃபைல் ட்ராக் பண்ண முடியுதுன்னா எங்க கொண்டு போய் வைக்கணும்? நீங்க ஸ்டேஜிங் ஏரியான்ற ஒரு இடத்துல நீங்க ஆட் பண்ண பிறகுதான் என்ன பண்ணி ஆகணும்? கமிட் பண்ணி ஆகணும் சொல்ல வரேன். புரியுதுங்களா? என்ன சொல்லிட்டு கிட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க போகுது ஃபைல்? ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகுது. ஸ்டேஜிங் ஏரியா போயிடுச்சுன்னா இட்ஸ் டெம்பரரி ஏரியா மாதிரி, இட்ஸ் கேட்சி ஏரியா மாதிரி. ஸோ இட்ஸ் கேட்சி ஏரியா இன் விச் யூ வாண்ட் யுவர் ஃபைல்ஸ் டு பி கமிட்டட். புரியுதுங்களா? ஒரு சடன் டைப் ஆஃப் ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஃபைலை வந்து நான் கமிட் பண்ணணும், சேவ் பண்ணி வைக்கணும். நான் டைரக்டா கொண்டு போயிட்டு என்னால் சேவ் பண்ணி வைக்க முடியாது, இட்ஸ் நதிங் பட் கமிட் பண்ணி வைக்க முடியாது. என்ன பண்ணி ஆகணும்? ஃபைலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங் ஏரியால போட்ட பிறகுதான் நான் கமிட் பண்ணி ஆகணும் சொல்ல வரேன். இப்போ திடீர்னு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு ஃபைல் வந்து எழுதிட்டு இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்ன்ற ஃபைல் எழுதிட்டு இருக்கேன். என் மேனேஜர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இந்த டெஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வை, இப்போதைக்கு வேற ஃபைல ஒர்க் பண்ண சொல்றாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? கமிட் பண்ணி வைக்கணுமா? அதை கமிட்னா அர்த்தம் ஒன்ஸ் அந்த ஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். கமிட்னாலே சேவ் பண்ணிட்டனால அந்த ஃபைல் வந்து ரெடியா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் என்ன வைக்கலாம்? டெம்பரரி ஸ்டோரேஜ்ல ஸ்டேஜிங் ஏரியால போட்டுட்டு எனக்கு என்ன வேலை வந்திருக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? திருப்பி ஸ்டேஜிங் அந்த ஃபைலை எடுத்து எழுதி அப்புறம் ஸ்டேஜிங் ஏரியால போட்டு கடைசி என்ன பண்ணுவேன்? கமிட் பண்ணிப்பேன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல, கிட் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கிட் ஆட் அப்புறம் என்ன ஃபைலோட நேமோ அந்த ஃபைல் நேம் போட்டு என்டர் அடிச்சோன்னே ஓகே ஆயிடுச்சா? எதுவுமே சொல்லலைன்னா அங்கே ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன காட்டுது பார்க்கலாமா? முன்னாடி ஷார்ட்கட்ல பார்க்கும்போது கொஸ்டின் மார்க் காட்டுச்சா, டெஸ்ட் காட்டுச்சா? இப்போ நான் ஷார்ட்கட்ல பார்க்குறேன், இப்போ என்ன சொல்லுது? ஏ டெஸ்ட் காட்டுது. ஏ என்னது? added
என்னது முன்னாடி கொஸ்டின் மார்க் என்ன கலர்ல வந்துச்சு? அப்ப என்ன அர்த்தம்? அன்ட்ராக்கபிள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கிரீன் கலர்ல இருக்குன்னு அர்த்தம் ட்ராக்கபிள் மோட்ல இருக்கு பிளஸ் ஆடட்ல இருக்கு அர்த்தம். எங்க ஆடடா இருக்கு? ஸ்டேஜிங் ஏரியால ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். கிளியரா? ஸ்டேஜிங் ஏரியால ஆட் ஆயிருக்கு. இப்போ இங்க ஃபுல் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்களா நோ கமிட் செட்னு வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வருது. நான் அன்ட்ராக்கபிள் ஃபைல் காட்டுதா? காட்ட மாட்டேங்குது. என்ன சொல்லுது? யூஸ் git rm --- catch it for file name. எதுக்காக? ஸ்டேஜிங் ஏரியால போட்ட ஃபைல திருப்பி நீ என்ன சொன்ன ஒரு ஒர்க் சொன்னா, நான் இப்போ திடீர்னு ஒர்க் வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டேஜிங் ஏரியால போட்டு வச்சிருவேங்க. அந்த ஒர்க்கை முடிச்சு திருப்பி என்ன பண்ணுவேன்? அங்க ஸ்டேஜிங் ஏரியால இருந்து ஃபைலை திருப்பி எடுப்பேன்னு சொன்னா அது கமாண்ட் இங்க இருக்கா? இருக்கா இல்லையா? git rm --- catch it file name போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டேஜிங் ஏரியால போட்ட ஃபைலை திருப்பி என்ன பண்ணிக்கலாம்? அன்ஸ்டேஜ் பண்ணிக்கலாம். எங்க போட்ட ஃபைல்? இங்க போட்ட ஃபைலை திருப்பி நம்ம அன்ஸ்டேஜ் பண்ணி திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்ல வர. இட் இஸ் ஒன் ஆஃப் தி கமாண்ட். ஓகேங்களா? இந்த கமாண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, இப்போ என்னோட ஃபைல் வந்து ஓகே தான், நல்லபடியா எழுதிருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன பண்ணணும்? ஸ்டேஜிங் ஏரியால போட்டாச்சு. நெக்ஸ்ட் நல்லபடியா இந்த ஃபைல் எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? கமிட் பண்ணி ஆகணும். கமிட் பண்ணாதான் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? கமிட் பண்ணாதான் லோக்கல் ரெபாசிட்டரியில போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இப்போ வரைக்கும் எங்க ஃபைல் எங்க இருக்கு? ஸ்டேஜிங் ஏரியால தான் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் ஃபைல் வந்து ட்ராக்கபிள் மோட்ல இருக்கு. ஒன்ஸ் ஸ்டேஜிங் ஏரியால இருக்கு அண்ட் as well as ட்ராக்கபிள் மோட்ல இருக்குன்னா the file is ready to be committed where in our local repository. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்றேன்? git commit -m -m மெசேஜ்னு அர்த்தம். சோ இப்போ நான் போட்டுட்டு என்ன பண்றேன்? டபுள் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு போடுறேன். என்ன சொன்ன? மெசேஜ். இது கமிட் மெசேஜ்னு அர்த்தம். நீ ஒரு ஃபைல் எழுதுனா நீ என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்கியோ, ஓகே, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லைன் எழுதிருக்கேன், 10 நம்பர் எழுதிருக்கேன், 10 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 வரைக்கும் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? என்னோட ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த கமிட் மெசேஜ் போட்டு வைப்பேன். அப்போ நான் அதை கரெக்டாக அந்த மெசேஜ் பார்க்கும்போது ஓகே இது வரைக்கும் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒர்க் பண்ணிக்க சொல்லி எனக்கு ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட் நான் அதோட கண்டினியூ பண்ணி வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? அதுக்கு ஒரு கமிட் மெசேஜ் போட்டு வச்சிருப்பேன். அப்போ நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கணும், நான் என்ன மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் அது எனக்கு தெரியணும் இல்லையா? ஃபியூச்சர் வரைக்கும் போயிட்டு எனக்கு ஒர்க் பார்க்கணும்னா என்ன பண்ணுவேன்? உட்காந்து எல்லா கோடு படிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஸ்பெசிஃபிக்கா போயிட்டு இந்த கமிட் மெசேஜ் இருக்கா, இந்த கமிட் மெசேஜ் இந்த பண்ணிருக்கோம் தெரியும் இல்லை, நம்ம தெரியும் இல்லை, ஸ்பெசிஃபிக்கா அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அதை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்னு சொல்ல வரேன். அதுதான் இந்த கமிட் மெசேஜ். எப்படி டேக் வைக்கிறோம்ல, ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண எல்லாம் டேக் இருக்குல்ல, ஒரு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். புரியுதுங்களா? நீங்க என்ன மாதிரி கோட் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கமிட் மெசேஜ் வந்து ரியல் டைம்ல வைப்பாங்கன்னு சொல்ல வரேன். போட்டு என்டர் அடிக்கிறேன். ட்ரிபிள் எம் போட்டேனா? ஓகே அடிச்சா? ஓகே அடிச்சா? சோ என்ன சொல்லுது? your name and email address were configured automatically. நான் வேணும்ன்றதை பண்ணேன் கமிட். அதாவது இந்த கமிட் யார் பண்றாங்கன்னு சொல்லி இப்போதைக்கு ஐடியா இருக்கா? இப்போ நான் கிளாஸ் இருக்கிறதுனால தெரியும் நான் இப்போ நான் தான் கமிட் பண்ண சொல்லிட்டு. ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கமிட் எந்த டெவலப்பர் போட்டான்னு தெரியுமா? தெரியாது இல்லை. எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கமிட்டுக்குமே என்ன பண்ணணும்? கிட்ட பொறுத்த வரைக்கும் எத்தனை கமிட்ஸ் போட்டாலும் சரி, நீங்க எத்தனை கமிட்ஸ் போட்டாலும் சரி, எல்லா கமிட்டுக்குமே லாகின் லாக்ஸ் என்ன எடுத்துக்கும்? லாக்ஸ் எடுத்து git logs log. ஓகேங்களா? அப்படி போட்டு என்டர் அடிச்சேன்னா என்ன காட்டுது? கமிட். இது என்ன கேட்டீங்கன்னா கமிட்டோடைய ஐடி. எப்படி இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து இருக்குல்ல, எல்லாம் யூனிக்கா இருக்குல்ல, அது மாதிரி எல்லா கமிட்டுக்குமே ஒரு ஐடி வரும், அது யூனிக்கா இருக்கும். எங்க இருக்க? மாஸ்டர் இடத்துல இருக்கு. இது நான் அப்புறமா சொல்றேன். கடைசி மாஸ்டர் என்ன சொல்லி சொல்றேன். நெக்ஸ்ட் யாரு எந்த மிஷின்ல இருந்து போட்டிருக்காருன்னு சொல்லி தான் இருக்கே தவிர இது யாரு பண்ணிருக்கான்னு தெரியுதா? பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணல.
அப்ப இந்த மாதிரி இந்த கிளையண்ட் மிஷினை எத்தனை டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்? நான் சாம்பிள்ன்ற ஒர்க்கிங் டைட்டில் ஒர்க் பண்ணிட்டு, வேற டெவலப்பர் வேற ஒர்க்கிங் டைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், வேற டெவலப்பர் வேற ஒர்க்கிங் டைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். யார் யார் எதுக்காக கமிட் பண்றோம்னு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா இந்த மிஷின்ல நம்மளே கான்ஃபிகர் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஒர்க்கை நான் தான் பண்ணேன், புரியுதுங்களா? இந்த கமிட்டை நான் தான் போட்டேன். அப்போ சாம்பிள்ன்ற ஒர்க்கிங் டைட்டில் ஒர்க் பண்றது யாருன்னா கௌதம்ன்ற ஒருத்தர் தான். வேற ஒர்க்கிங் டைட்டில் ஒர்க் பண்றது யாருன்னா அதான் பர்சன் XYZ அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது இவரு இந்த டைமோட வருது பாத்தீங்களா, இந்த டைம்ல போட்டிருக்காரு, எந்த டேட்ல போட்டிருக்காரு சொல்லி வருது பாத்தீங்களா, இந்த டைம்ல இவர் தான் போட்டிருக்காரு தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் சொல்லி கேட்டீங்கன்னா git config -l போட்டு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சும்மா யூசர் நேம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ண போறேன், git config -global குளோபலா என்னோட நேம் நான் கான்ஃபிகர் பண்ண போறேன். user.name நேம்னு போட்டுட்டு இதுக்கு ஈக்குவல் டு வருமானே தெரியலையே, டபுள் கோட்ஸ்ல கௌதம் அப்படி சொல்லி போட்டுறேன், போட்டு என்டர் அடிக்கிறேன். ஓகே அடிச்சா என்னோட நேம். அதே மாதிரி git config user.name அப்படி சொல்லி போட்டுட்டு என்னுடைய மெயில் ஐடி என்டர். இப்போ நான் git config சொன்னது இருக்குங்க. இருக்கா? user.name வந்து கௌதம், user.email வந்து இவர்தான். இதுக்கு மேல நான் எந்த கமிட் போட்டாலும் எங்க கமிட்ன்றது எங்க போடுவேன்? லோக்கல் ரெபாசிட்டரி கமிட் போடுவேன். எங்க இருந்து போடுவேன்? ஒர்க்கிங் டைரக்டரி. சாம்பிள் ஒர்க்கிங் டைரக்டரியில இதுக்கு மேல எது பண்ணாலும் ஆத்தர் என்ன வரும்? கௌதம் வரும், அவரோட மெயில் அட்ரஸ் என்ன வரும். இப்போ நான் குளோபல் போட்டிருக்கேன்ல, நான் குளோபல்னு போடாம பண்ணா அப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல நான் குளோபல் சொல்லி கான்ஃபிகர் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். குளோபலா என்னோட நேமை என்னோட மெயில் அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணி இருக்கும். இதுல ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள, இந்த ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க குளோபல்ல கான்ஃபிகர் பண்ணாம இருந்தா என்ன நடக்குதுன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கணும். குளோபல் கான்ஃபிகர் பண்ணா என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். கிளியரா? ஓகேவா? டன். இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். கிளியர்? இதுக்கு மேல நம்ம என்ன கமிட் போட்டாலும் இவர் தான் பண்றாரு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கமிட் ஒன்று போட்டாச்சு. என்ன பண்ணியாச்சு? ஃபர்ஸ்ட் கமிட் ஒன்று போட்டாச்சு வித்தவுட் எனி ஆத்தர் ஆர் நேம். கெட் லாகின் போட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதான் இது பேர் என்ன சொன்னேன்? கமிட் ஐடி, இது என்ன டேட், ஸ்டாம்ப், டைம், அண்ட் இது என்னது? இது என்னது? அது என்னது? அது பேர் படிக்க சொல்லலாம். கமிட் மெசேஜ், அதான் சொன்னேன். கமிட்க்கு போட்டுருக்க நீங்க மெசேஜ். அப்போ நம்மளுடைய டெஸ்ட்ன்ற ஃபைல் ஃபர்ஸ்ட் லைன் எழுதியாச்சு, ஆட் பண்ணியாச்சு, என்ன பண்ணியாச்சு? கமிட்டும் பண்ணியாச்சு. அப்ப எங்க இருக்கு இப்போ? எங்க இருக்கு ஃபைல் இப்போ? இந்த ட்ரீல எந்த இடத்துல இருக்கு? எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறேன். இந்த ட்ரீல கமிட் பண்ணிட்டோம்னா எங்க இருக்கு? அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். உங்க கண்ணு முடிய ஆன்சர் வச்சுதான் கேட்டுட்டு இருக்கேன் நான். ஆட் பண்ணா அங்கேயே காட்டுதா? ஆட் பண்ணா ஸ்டேஜிங் ஏரியால போதும்னு அர்த்தம். கமிட் தானே பண்ணேன், கிட் கமிட் பண்ண எங்க இருக்குன்னு அர்த்தம்? ஆரோ மார்க் போட்டுருக்கா எங்க இருக்குன்னு அர்த்தம்? லோக்கல் ரெபாசிட்டரி தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற ஃபைலை நான் திருப்பி கை வச்சு ஏதோ மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். அது லோக்கல் ரெபாசிட்டரி எனக்கு ஃபைல் இப்போ சேவ் பண்ணி கமிட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அங்கே ஃபைலை என்ன பண்ணுறேன், திருப்பி விஐன்னு போட்டு டெஸ்ட் போடுறேன். ஏதோ ஒரு ரெக்கமெண்ட் வந்து நினைச்சிட்டு அசியூம் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா
செகண்ட் லைன் அப்படி சொல்லி போடுறேன். சும்மா செகண்ட் லைன் போட்டுட்டு எஸ்கேப் கோலன் WQ எக்ஸ்டெமெட்ரி போட்டு என்டர் அடிச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படி செக் பண்ணி பார்த்தேன். என்ன காட்டுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இங்கிலீஷ்ல ஒரு ஃபைல நம்ம சேஞ்சஸ் பண்ணணும்னா அது இங்கிலீஷ்ல கரெக்டான வேர்டு என்னது? நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லுவாங்க? எடிட். அது கிடையாது. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, ஒரு ஃபைல்ல கை வச்சு மாத்திருக்கோம் அப்படின்னா இப்ப என்ன சொன்னாங்க? மாடிஃபை. கரெக்டா? மாடிஃபை பண்ணி சொல்லுவாங்களா? என்ன சொல்றது? எம் என்னது மாடிஃபை ஆயிருக்குன்னு அர்த்தம். என்ன கலர்ல இருக்கு? ரெட்னு அர்த்தம். பாத்தீங்களா? அப்ப ஏற்கனவே நீங்க ஆட் பண்ணி கமிட் பண்ண ஃபைலை திருப்பி கை வச்சு நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் எங்க வந்துருது? அன்ட்ராக்கபிள் மோட்ல வந்துருது. அண்ட் மோரோவர் மாடிஃபை ஆயிருக்குன்னு சொல்லுது. புரிஞ்சுதா? இப்போ நான் கிட் ஷார்ட்கட்ல பார்த்தா மாடிஃபை மட்டும் தான் காட்டுது. இதை ஃபுல் ஃபார்ம்ல பார்த்தேன்னா என்ன காட்டுது? சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட். ஸ்டேஜ்னா என்னது? கமிட் பண்றதுக்கு நான் இன்னும் அந்த ஃபைலை ஸ்டேஜிங் ஏரியால போடலன்னு சொல்லுது. கரெக்டா? அதான் மீன் பண்ணுது. கமிட் பண்றதுக்கு நீ புதுசா மாத்துன, அதை நீ கமிட் பண்ணணும் அப்படின்னா நீ என்ன பண்ணி ஆகணும்? ஸ்டேஜிங் ஏரியால போட்டுட்டு தான் என்ன பண்ணணும்? கமிட் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லுது. நீ ஸ்டேஜிங் ஏரியால போடணும்னா என்ன பண்ண? எந்த கமெண்ட் யூஸ் பண்ண? கிட் ஆட் பண்ணி இந்த ஃபைல் நேம் போட்டனா ஸ்டேஜிங் ஏரியால போகும். இல்ல நீ பண்ண சேஞ்சஸை ரிவோக் பண்ணணும். என்னது? ரீஸ்டோர் ஆர் ரிவோக் பண்ணணும். நான் செகண்ட் லைன் இன்க்ளூட் பண்ண இல்லையா? அது எனக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். கிட் ரீஸ்டோர் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஆகும், நம்ம போட்ட அந்த இன்க்ளூட் பண்ண செகண்ட் லைன்ன்றது ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துரும் அப்படி சொல்ல வர. புரியுதுங்களா? இந்த ரீஸ்டோர்லாம் நீங்க படி பாருங்க. இப்போ நான் எழுதின லைன் வந்து கரெக்டான லைன் தான் அசியூம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன்? இப்போ எழுதின லைன் வந்து கரெக்டான லைன் தான் அசியூம் பண்ணி என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா அன்ட்ராக்கபிள் மோட்ல தானே இருக்கு. இப்படி ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு ஒன்னொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா நம்ம மைண்ட்ல அப்படியே நிற்கும். புரியுதுங்களா? என்ன சொல்லணும்? டிஃபரன்ஸ் புரியுதா? இப்படி இருந்தால் இப்படி நடக்குது. அப்ப நம்ம சேஞ்சஸ் பண்ணா இது மாதிரி ஆகுது. இந்த மாதிரி ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ரிசர்வ் பண்ணா இது பண்ணணும், ஆட் பண்ணணும். நம்ம கரெக்டா எழுதிருக்கோம்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி ஆகணும். எங்க வந்துருச்சு? திருப்பி கமிட் பண்ண ஃபைல திருப்பி ஒர்க் ஸ்டேஷன்ல லோக்கல்ல இருந்து தாண்டி ஸ்டேஜிங்ல தாண்டி திருப்பி ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ள வந்துருச்சு. கிளியரா? அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கிட் ஆட் டெஸ்ட்னு கொடுத்தா ஓகே ஆயிடுச்சா? இப்போ நான் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா என்னவா இருக்கும்? ட்ராக்கபிள் மோட்ல ஆயிடுமா? என்ன கலர் பார்க்கலாமா? என்ன இருக்கு? என்ன சொல்லுது? மாடிஃபை ஆன ஃபைல் தான் என்ன இருக்கு? ட்ராக்கபிள் மோட்ல மாறி இருக்குன்னு சொல்லி காட்டுது. என்னது? மாடிஃபை ஆன ஃபைல் தான் இப்போ என்னவா இருக்கு? ட்ராக்கபிள் மோட்ல மாறிடுச்சுங்க. இது இட் இஸ் ரெடி டு நவ் கமிட்டுங்க. கரெக்ட் தானே? இட் இஸ் ரெடி டு நவ் கமிட் தானே? இப்போ நான் என்ன பண்றேன்? வெறும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா சேஞ்சஸ் டு பி கமிட்டட். நீங்க பாருங்க எவ்வளவு கமெண்ட்ஸ் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணும், அன்ஸ்டேஜ் பண்ணணும். என்ன பண்ணுது? git rm -hyphen catch it ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜிங் ஆன ஃபைல் அன்ஸ்டேஜ் பண்ணி கொடுக்கும். சரியா? இந்த இடத்துல git ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா நீங்க எழுதின கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணும்? எடுத்து விட்டுரும். ஆனா ஸ்டேஜிங் ஏரியால இல்ல, இன்னும் ஸ்டேஜிங் ஏரியால போல. இப்போ இந்த கமாண்ட் பாத்தீங்கன்னா git restore -hyphen staged file name போட்டிருக்கா? இது என்ன சொல்லுது? நீ ஸ்டேஜிங் ஏரியால போட்ட ஃபைல் வந்து என்ன பண்ணும்? அன்ஸ்டேஜும் பண்ணி விட்டுரும், பிளஸ் உள்ள போட்ட அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அதையும் என்ன பண்ணி விட்டுரும்? ரீஸ்டோரும் பண்ணி விட்டுரும் சொல்ல வர. புரியுதுங்களா? ஃபைனா? இப்போ நான் எழுதின லைன்ல தான் கரெக்டான லைன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கமிட் பண்ணிடலாமா? கமாண்ட் என்னது? git commit next -m என்னது? மெசேஜ். டபுள் கோட்ஸ்ல நான் என்ன மாதிரி எழுதிருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன்? கமெண்ட் மெசேஜ் நான் போட்டுப்பேன். அது என்னோட இஷ்டம். புரியுதுங்களா? போட்டு என்டர் அடிக்கிறேன். ஓகே ஆயிடுச்சா? ஒன் ஃபைல் சேஞ்ச், ஒன் இன்சர்ஷன் வந்துருச்சா? இப்போ git log போட்டு செக் பண்ணி பார்த்தா எத்தனை லாக்ஸ் இருக்கும்? வெரி குட். என்ன சொன்னேன்? நீங்க கிட்ல பொறுத்த வரைக்கும் எத்தனை கமிட்ஸ் போடுறீங்களோ அது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்?
லாக்ஸ் இருக்குன்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? 2 லாக்ஸ் சொன்னீங்க. கரெக்ட். ஏற்கனவே ஒரு நம்ம பண்ணிருக்கோமா? ஒரு கமிட், அது ஒரு லாக். இப்போ ஒரு கமிட் பண்ணிருக்கோமா? அப்போ மொத்தம் 2 லாக் இருக்கா? இப்ப காட்டுதா? ஆத்தர் யாரு, என்ன மெயில் ஐடி சொல்லி காட்டுதா? இப்போ இவர் தான் பண்ண சொல்லி காட்டுதா? ஃபைன். இதுதான் டேட் அண்ட் டைம் அண்ட் கமிட் மெசேஜ். இதை நீங்க ஷார்ட்கட்ல பார்க்கணும்னா, ஒன் லைன்ல பார்க்கணும்னா -1 லைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்தர்லாம் காட்டாது, வெறும் கமிட் ஐடியும் என்ன கமிட் மெசேஜ் மட்டும் காட்டும். காட்டுதா? கமிட் ஐடியும் கமிட் மெசேஜ் மட்டும் காட்டும். கிளியர்? ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட் நம்ம என்ன பண்ணணும்? புஷ் பண்ணி ஆகணும். ஓகே, நம்ம கோடிங் எல்லாம் எழுதி முடிச்சாச்சுங்க. இப்போ லோக்கல் ரெபாசிட்டரியில ஃபைல் இருக்கு. இது நம்ம என்ன பண்ணலாம்? ரிமோட் ரெபாசிட்டரிக்கு which is nothing but GitHubக்கு நம்ம புஷ் பண்ணணும். ஓகே, சோ இப்போ வரைக்கும் பார்த்த கண்டென்ட்ல ஆன்லைன் கிளியர்? கிளியர் गाइस? எஸ் ஆர் நோ? கிளியர். ஓகே சார். ஃபைன். புஷ் பண்ணிடலாமா? ஸோ புஷ் பண்ணோம்னா எங்க புஷ் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா, புஷ் பண்றதுக்கு முன்னாடி we need to create a repository இல்லையா? GitHubல ஒரு repository கிரியேட் பண்ணி வச்சு தான் அங்க தான புஷ் பண்ணணும். முடிச்சுங்க. இன்னும் few minutes தான், முடிச்சிடுறேன். ஸோ நியூன்னு இருக்கா? நியூன்னு கொடுத்துட்டு I am going to create my repository. I guess நாளைக்கே உங்களுக்கு பார்ட் 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே இல்லை, ஃப்ரைடே நாளைக்கு. சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ 2 கிளாஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்க, அதுக்காக தான். சரியா? ஸோ இப்போ என்ன நேம் வைக்கிறேன்? ரெபாசிட்டரி நேம் என்னவா இருக்கணும்? S3ல பக்கெட் நேம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா? பக்கெட் நேம் எப்படி இருக்கணும்? ஏன் யூனிக்கா இருக்கணும்? அப்படியா? குளோபல் யூனிக் வேற. S3க்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க? பக்கெட் கிரியேட் பண்ணுவீங்களா? பக்கெட்குள்ள என்ன போடுவீங்க? ஃபோல்டர், ஆப்ஜெக்ட். அது பேர் ஆப்ஜெக்ட் தானே? கரெக்டா? அந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? அந்த ஆப்ஜெக்ட்டை நான் என்னோட பக்கெட்ல ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். என் கொலீக்கு அந்த ஆப்ஜெக்ட்டை ஆக்சஸ் பண்ண நினைக்கிறாரு. அவருக்கு நான் என்ன கொடுப்பேன்? URL தானே கொடுப்பேன். URL தானே கொடுப்பேன். அந்த URLன்றது எப்பவுமே குளோபல் யூனிக்கா இருக்கணும்ல, அதனால தான் பக்கெட் நேம் குளோபல் யூனிக்கா இருக்கணும். புரியுதுங்களா? சிமிலரா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? கிளியர்? அதே தான் இங்கேயும். ஸோ குளோபலி யூனிக்கா இருக்கணும். எப்போ நம்ம வச்ச URL வந்து வேற யாரையும் வைக்க முடியாது. ஓகே, ஸோ என்ன பண்றேன்? சும்மா சாம்பிள் இருக்கா? ஸோ 17 ஆகஸ்ட் ரெப்போ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இட்ஸ் அவைலபிள்னு காட்டுது. ஸோ இது மாதிரி யாருமே வைக்கல. அண்ட் மோர் ஓவர் பப்ளிக் ரெபாசிட்டரியை நான் என்ன பண்ணிக்கிறேன்? கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பிரைவேட் ரெபாசிட்டரி வச்சுப்பாங்க ப்ராஜெக்ட்ல. ஏன்னா அவனோட கோடி யாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம சும்மா ப்ராக்டிஸாக பண்ணுறதுனால பப்ளிக் ரெபாசிட்டரின்னு வச்சுட்டு I am going to create my repository. இப்போ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சா? ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரெபாசிட்டரியோட URL. இங்கே இதே தான் இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு, அதே மாதிரி இங்கேயுமே இருக்கு. என்ன பண்ண சொல்றான்? கிட் எடிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். கமிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். இது என்ன கிட் பிரான்ச்? அப்போ கிட் பிரான்ச் இது நான் போடவே இல்லை. கரெக்டா? இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை. கிட் பிரான்ச் போட்டா எங்கன்னு காட்டுது? அப்ப நம்ம எந்த பிரான்ச் இருக்கோம்? மாஸ்டர் பிரான்ச். மாஸ்டர் பிரான்ச் எப்போ கிரியேட் ஆச்சு? இதுதான் உங்க டாஸ்க். இந்த மாஸ்டர் பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. நான் புதுசா மாஸ்டர் பிரான்ச் சொல்லி கிரியேட் பண்ணனா, ஆனா கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அந்த மாஸ்டர் பிரான்ச் வந்து எப்போ கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா உங்களால சொல்ல முடியும். நான் போட்ட ஒரு கமாண்ட்லயே நான் படிச்சு காட்டினா பாத்தீங்களா? அங்கே தெரிஞ்சிருக்கும் எங்க அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துங்க தெரிஞ்சிடும். இட் லாக்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே காட்டிட்டேன். during the first commit during the first commit-ஆ இல்ல ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதா இல்ல ஆட் பண்ணும்போதா எப்ப காட்டுச்சு? ஆன் பிரான்ச் மாஸ்டர்னு ஒரு வார்த்தை காட்டுச்சுல்ல? கரெக்டா? நல்லா கவனிச்சிட்டீங்களா? செக் பண்ணி பாருங்க.
ஓகே, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கல்ல, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம மாஸ்டர் பிரான்ச் தான் இருக்கும். எப்பவுமே உங்களோட கோடு ஒரு மிஷின்ல இருந்து வெளியில போகுது, எங்க போகுது, ரிமோட் ரெபாசிட்டரிக்கு போகுதுன்னா அது எந்த பிரான்ச்ல இருந்து புஷ் பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் பிரான்ச்ல இருந்தா என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். எங்க இருந்து புஷ் பண்ணணும், மாஸ்டர் பிரான்ச்ல இருந்தா புஷ் பண்ணணும். இப்போ நான் எந்த பிரான்ச்ல இருக்கேன், மாஸ்டர் பிரான்ச் தான் இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம், ஐ கேன் ஏபிள் டு புஷ் அப்படி சொல்ல வரேன். புஷ் பண்றதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட் லேட்டன்சி அடிப்படாது, கமிட் பண்ணும்போது தான் இன்டர்நெட் லேட்டன்சி அடிப்படும் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அப்போ நான் மாஸ்டர் பிரான்ச் தாங்க இருக்கேன். இப்போ கிட் ரிமோட் ஆட்னு சொல்லி கேட்டுது. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா கிட் ரிமோட்னு போடுறேன், கிட் ரிமோட்னு போடுறேன். இப்போ எதுவுமே என்கிட்ட காட்டாது. அதாவது நான் என்ன பண்றேன்னா இந்த ரெபாசிட்டரி இருக்குல்ல, இந்த ரெபாசிட்டரி யூஆர்எல்ல நான் என்ன பண்றேன், ஒரு அலையஸ் நேம் வைக்கிறேன். ஏன்னா ஃபியூச்சர்ல நான் சும்மா புஷ் பண்ணும்போது இந்த ரெபாசிட்டரியோட யூஆர்எல் சும்மா காட்டி கூப்பிட்டு இருக்க மாட்டேன். இதுக்கு ஒரு அலையஸ் நேம் வச்சுக்கோங்களேன். இந்த அலையஸ் நேம் கூப்பிட்டாலே யார் கூப்பிடுற அர்த்தம், இந்த ரெபாசிட்டரி தான் கூப்பிடுறன்னு அர்த்தம். அது இந்த அலையஸ் நேம். ஏன்னா ஃபியூச்சர்ல நான் வந்து ஃபுல் யூஆர்எல் போட்டுட்டு இருக்க முடியாது இல்ல, கரெக்டா? நான் என்ன பண்றேன், கிட் ரிமோட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேங்களா. ஓகே, நான் என்ன பேர் வைக்கிறேன்னா சும்மா இந்த ரெபாசிட்டரி நேம் வந்து கௌதம்னே வைக்கிறேன். இது இந்த ரெபாசிட்டரிக்கு அலையஸ் நேம் வந்து கௌதம்னே வைக்கிறேன். வச்சுட்டு இந்த ரெபாசிட்டரியோட யூஆர்எல் இருக்கு பாத்தீங்களா, பேஸ்ட் பண்ணி என்டர் அடிக்கிறேன். இப்போ நான் கிட் ரிமோட்னு கொடுத்தேன்னா கௌதம்னு இருக்கா, இனிமே நான் கௌதம்னு கூப்பிட்டாலே 17th ஆகஸ்ட் ரெபாசிட்டரி கூப்பிடுறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அலையஸ் நேம் ஒன்று செட்டப் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றான், git push -u alias name, origin தான் கேட்டா alias name and main சொல்லலாம், மாஸ்டர் பிரான்ச் சொல்லலாம். பிரான்ச் மெயின் பிரான்ச் சொல்லலாம், இல்லனா மாஸ்டர் பிரான்ச் கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்றேன், git push -u alias name என்ன வெச்சேன்னா கௌதம் வெச்சிருந்தேனா, கௌதம் வெச்சிருந்தா ரெபாசிட்டரி அர்த்தம் 17th ஆகஸ்ட் ரெபாசிட்டரி கூப்பன் அர்த்தம். அப்புறம் எந்த பிரான்ச்ல இருந்து, மெயின் பிரான்ச் ஆர் மாஸ்டர் பிரான்ச். மாஸ்டர்னே போடலாமா, போட்டு என்டர் அடிச்சேன்னா கிரெடென்ஷியல்ஸ் கேக்குதா? ஓகே, ஸோ என்னோட கிரெடென்ஷியல்ஸ் நேம் என்னவோ அதை நான் போடணும். கிரெடென்ஷியல் நேம் இது இல்லை, இதுதான் என்னுடைய அக்கௌண்டோட நேம். ஓகேங்களா, இதுதான் என்னோட அக்கௌண்டோட நேம். ஸோ git -lab போட்டுட்டு என்னோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டை நான் போட்டு என்டர் அடிக்கிறேன். என்ன சொல்லுது, என்ன சொல்லுதுங்க, பாஸ்வேர்டு தப்பா போட்டுன்னு சொல்லுதா, பாஸ்வேர்டு தப்பா போட்டுன்னு சொல்லுதா இல்ல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே உங்க ஆன்சர் வந்துருச்சுங்க. சப்போர்ட் ஃபார் பாஸ்வேர்ட் authentication was removed on August 13, 2021. எல்லா GitHub அக்கௌண்ட்டுக்குமே ஒரு பாஸ்வேர்டு இருக்கும்ல. இப்போ நான் லாகின் பண்ணும்போது கூட என்னோட மெயில் ஐடி போட்டு நான் லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டேன்ல, அதான GitHub அக்கௌண்டோட பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு என்ன சொல்றான், ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்றான். எதுக்காகனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், வித்தவுட் எனி கன்ஃபர்மேஷன் இல்லாம அவன் பாட்டு புஷ் பண்ணிட்டேன்னா பைப்லைன் ட்ரிகர் ஆயிடும், போயிட்டு டெப்ளாய் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அது ஒழுங்கா பண்றானா இல்லைன்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு ஐடில எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிச்சிருப்பான், ஃப்ரெஷர்ஸும் இருப்பான், L1 L2 L3 சொல்லி இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, கரெக்டா? அப்ப ரேண்டமா வித்தவுட் நாலேஜ் நம்ம புஷ் பண்ண கூடாது இல்ல. வித்தவுட் நாலேஜ் புஷ் பண்ண கூடாதுன்னா அவனுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுன்னா புஷ் பண்ணிட்டே இருப்பானே. அப்புறம் என்ன பண்ண சொல்ல கேட்கிறான்னா ஒரு டோக்கன் ஜெனரேட் பண்ண சொல்றான். டோக்கன், இந்த டோக்கனுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 7 days வேலிடிட்டி, 6 days வேலிடிட்டினா அந்த வேலிடிட்டிக்குள்ள அவன் கோட் எழுதி முடிச்சு அதுக்குள்ள புஷ் பண்ணனுச்சுனா புஷ் பண்ணிக்கலாம் அந்த டோக்கன் யூஸ் பண்ணி. 7வது நாள் கழிச்சு அவன் புஷ் பண்ண நினைக்கிறான், புஷ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா டோக்கனோட வேலிடிட்டி முடிஞ்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணிருக்கானா இஸ் இம்ப்ளிமெண்டிங் அ டோக்கன் ஜெனரேட். இங்க இருக்கு இல்லையா, இது இருக்கா, இந்த கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் இருக்கா, செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர் செட்டிங்ஸ் இருக்கா, டெவலப்பர் செட்டிங்ஸ்க்குள்ள
பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் இருக்கா? இங்க பாத்தீங்கன்னா ஃபைன் கிரெயின் டோக்கன்ஸ் பீட்டா வெர்ஷன் இருக்கு. பீட்டா வெர்ஷன் ஆல்பா வெர்ஷன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் புதுசா அப்டேட் கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவான், பீட்டா வெர்ஷன் ஆல்பா வெர்ஷன் சொல்லுவான். ஸ்டேபிள் வெர்ஷன் வேற, ஆல்பா வெர்ஷன் வேற, பீட்டா வெர்ஷன் வேற. அந்த ஆல்பா வெர்ஷன் என்ன சொல்றான், பீட்டா வெர்ஷன் என்ன சொல்றது தெரிஞ்சுக்கோங்க. இன் ஃபியூச்சர் உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ் ஆகும். நான் என்ன பண்றேன், டோக்கன்ஸ் கிளாசிக்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஜென்ரேட் நியூ டோக்கன் இருக்கா, இங்க போய் நான் என்ன பண்றேன், ஜென்ரேட் நியூ டோக்கன். ரியல் டைம்ல இப்போ நான் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்களேன், GitHub அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு. அவரு டோக்கன் ஜெனரேட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், புஷ்ஷே பண்ண முடியும் சொல்ல வரேன். வித்தவுட் இஸ், அப்போ செக் வந்துருச்சா, வித்தவுட் இஸ் இது எதுவுமே நாலேஜ் இல்லாம புஷ் பண்ண முடியுமா? முடியாது இல்ல. அப்ப தெரிஞ்சிடும் இல்ல. இதை பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா அவன் பாட்டு என்ன பண்ணிட்டு இருப்பான், புஷ் பண்ணிட்டே இருப்பானா? அந்த கோட் நல்லா எழுதிருக்கானா இல்லை கூட தெரியாது, பக் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ என்ன பண்றேன், சும்மா சாம்பிள்னு ஒரு நேமை வச்சிடுறேன், டோக்கன் நேமு. இது எக்ஸ்பைரேஷன் இருக்கு பாத்தீங்களா, 7 days 30 days 60 days சொல்லிட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க ரெக்வயர்மெண்ட் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது அதுக்கு மாதிரி அவன் என்ன பண்ணிருப்பான், செட்டப் பண்ணி வச்சிருப்பான். நான் என்ன பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 30 days சொல்லி வச்சுட்டு இந்த டோக்கனால அந்த டோக்கனுக்கு எல்லா பவருமே இருக்குன்னு சொல்லிட்டு ரெபாசிட்டரி, ஒர்க் ஃப்ளோ, ரைட்டு எல்லாமே பண்ண முடியுங்க, இந்த டோக்கன் வச்சு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். இதை பத்தி நமக்கு தெரிய வேணாம், தெரிய வேணும் சென்ஸ் இந்த அளவுக்கு நம்ம டீப்பா தெரிய வேணும் சொல்ல வரோம். சும்மா தெரிஞ்சாலே போதும், லைக் ஆர்கனைசேஷனா, ஜிஸ்டா, நோட்டிபிகேஷன்ஸா, யூசர்ஸா, டெபாசிட்டரி பண்றது, இது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டோக்கனுக்கு இவ்வளோ 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 திங்ஸும் பண்ண முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா மை டோக்கன் வில் பி generated. Make sure to copy your personal language token now, you won't be able to see it again. what view பண்ண முடியும். அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, GitHub ஹேண்டில் பண்றவர் கௌதம்னா, கௌதம் வந்து நீங்க டெவலப்பர்ஸ்னா இந்த மாதிரி டோக்கன் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவார். நீங்க அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ண முடியும், புஷ் பண்ணிக்க முடியும் சொல்ல வரேன். ஸோ காப்பி திஸ், இங்க நோட் பேட்ல டோக்கன், இதுக்கு மேல இந்த டோக்கன் வச்சு தான் புஷ் பண்ண முடியும். திருப்பி பண்ணலாமா, புஷ் பண்ணலாமா? ஸோ கிளியர் கொடுத்து மேலே வர கெட் புஷ், அப்புறம் கமெண்ட் சொல்லுங்க. இப்போதானே காட்டினேன், நான் காட்டினதை திருப்பி கேள்வி கேட்பேன், காட்டினல்ல, காட்டாத விஷயத்த நான் வந்து கேட்டா உங்களுக்கு தெரியாது. கெட் புஷ் -m -u next alias name master, then very good master, branch name மாஸ்டர். இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும், பாஸ்வேர்ட் போடணுமா, டோக்கன் தான் போடணும். ஓகேங்களா, காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்து நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா காட்டாது, பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, புஷ் ஆயிடுச்சா, செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க வந்துட்டு வச்சோம் 17th August டெபாசிட் தானே வச்சோம். இதுவா, வந்துச்சா டெஸ்ட்னு சொல்லி? So this is how it will happen. ஓகே, இங்க கோட் வந்த உடனே ஜென்கின்ஸ் வரும். ஜென்கின்ஸ் வந்து இந்த கோட் ஒரு வாட்டி டெவலப்பர் கமிட் பண்ணும்போதா இல்ல புஷ் பண்ணும்போதா என்ன பண்ணும்போது பைப்லைன் ட்ரிகர் பண்ணுன்னு சொல்லி ஜென்கின்ஸ்ல சொல்லுவோம். ஜென்கின்ஸ் படிக்கும்போது தெரிய வரும். கிளியரா? டன். ஸோ இதோட இந்த கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அப்படியே கிட் பார்ட் 2 என்ன கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஐ ஹோப் எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட். எஸ் ஆர் நோ கைஸ்? வாட் அபௌட் வாட்டுங்க? இதுல எப்படி ரெக்கார்டிங்ஸ் டவுன்லோட் பண்றதுன்னு மட்டும் சொல்லிருங்க. எனக்கு என் நம்பர் இருக்கா உங்களுக்கு? உங்க நேம் சார்? இல்லையா, என் நேம் கௌதம்ங்க. விஜய் நம்பர் வச்சிருப்பீங்கல்ல? இருக்கும். அந்த நம்பர் தான் அது, என் நம்பர் தான் அது.
ஓகே நான் இந்த பிரான்ச்ல இருந்தேன், நான் வேற பிரான்ச் போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அந்த ஃபோன் கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? இதான் என் நேம், ஓகே இதான் என் நம்பர். இனிமே விஜய் சேவ் பண்ணாம கௌதம் மாத்திக்கோங்க பேரு. ஓகே சார். ஓகே சரிங்களா? இதான் நம்பர். டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுவேன். ஓகே சார். Oh yes, thank you and have a good day guys. Bye. Okay, bro.